வணக்கம். இப்பதான் பொடி வந்து போட்டுருக்காங்கண்ணே. ஆமி அடிச்சு கொண்டுட்டு இப்போ போட்டுருக்காங்க பொடி ஒன்று. சரியோ நேற்று தடவை அந்த இருக்கு பொடி. மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். முல்லைத்தீவு மாவட்டத்துல ஒட்டுச்சுட்டான் பிரதேசத்துல இருக்கின்ற ஒரு அழகிய கிராமம் தான் முத்தையன்கட்டு கிராமம். இந்த கிராமத்துல இருக்கின்ற ஒரு இராணுவ முகாமை அகற்றுவதாக கூறி அங்கிருக்கின்ற தகடுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இராணுவ தரப்பிலே குறித்த சில இளைஞர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டதுக்கு என்னங்க, வியாழக்கிழமை மாலை 7:30 மணியோல சில இளைஞர்கள் அந்த தகரத்தை பெற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி இராணுவ முகாமுக்குள்ள போயிருக்கிறாங்க. வறுமை ஒரு பிரச்சனை, வாழ்வாதாரம் ஒரு பிரச்சனை, ஏதாவது தகரம் கிடைச்சா ஏதாவது செய்து கொள்ளலாம் என்ற ஒரு முனைப்புல இந்த இளைஞர்கள் இராணுவ முகாமுக்குள்ள போனாங்க. போனதுக்கு பிறகு நடந்த சம்பவம் குறித்து இருவகையான கதைகள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. போலீசார் தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த இளைஞர்கள் அனுமதியின்றி உட்பிரவேசித்ததாகவும் இராணுவ வீரர்கள் இவனை பிடிக்க முற்பட்ட போது பின்புறமாக இருக்கின்ற மிகப்பெரிய குளத்தில் இவர் தப்பிப்பதற்காக குதித்தார்கள் என்றும், அதுல ஒருவர் மாயமாக போனதன் காரணமாக கடற்படையுடைய உதவியோடு அவரை தேடி வருகின்ற பணிகள் நடந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல தான் நேற்றைய தினம் இவருடைய சடலம் பிரேதம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 3 இராணுவ வீரர்களை கைது செய்ததாகவும் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்திய பொழுது 19ஆம் திகதி வரைக்கும் இவர்களை விளக்குமறையில் வைக்க நீதிபதி கட்டளையிட்டதாகவும் போலீஸ் தரப்புல சொல்லப்படுறதோட, இராணுவ தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீசார் இது குறித்து என்ன விசாரணை நடத்தினாலும் பூரண ஒத்துழைப்பை தருவதாக இராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் கமகே குறிப்பிட்டதும் இங்கு ஊர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இதுதான் போலீஸ் தரப்புல சொல்லப்படுற விஷயம். அனுமதி இல்லாம உட்பிரவேசித்தாங்க, இவங்களை பிடிக்கிறதுக்கு இராணுவம் முயற்சி செஞ்சாங்க, அவங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த பின்னால் இருக்கின்ற குளத்துல குதிச்சாங்க அப்படின்னு ஒரு கதை தான் இப்போது போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. ஊர் மக்கள் சார்பாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த இளைஞர்களுக்கு இராணுவத்தினர் தான் போன் பண்ணி வர சொன்னாங்க. அதுக்கிடங்க இவங்க போனாங்க. திடீரென்று சொல்ல அலறுகின்ற கத்துகின்ற சத்தம் கேட்டதாகவும், காப்பாற்றுங்க அடிக்கிறாங்க என்று சொல்லி அலறக்குள் கேட்டதாகவும், முன்னின்று ஊர் மக்களை அவர்களை காப்பாற்றியதாகவும் சொல்லப்படுது. இந்த இருவகையான கருத்தாடல்கள் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகும். அந்த கிராமத்தில் ஒரு பதற்ற சூழ்நிலை உருவானதையும் பார்க்க முடிந்தது. இதில் எது உண்மை எது பொய் என்பதை நிச்சயமாக முழுமையான விசாரணைக்கு பிற்பாடுதான் தெரிய வரும். எனவே பிரேத பரிசோதனையின் போதும் பிரேத பரிசோதனையின் மூலம் நிச்சயமாக அடித்து படுகொலை செய்யப்பட்டதா அல்லது நீரில் மூழ்கித்தான் இறந்தாரா என்ற பல்வேறு விஷயங்கள் வெளிவர ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, உண்மையிலே இராணுவ தரப்பில் இந்த குறித்த இளைஞர்களுக்கு போன் கால் போனதா என்றதை தொலைபேசி டீட்டெயிலை பார்க்கும் பொழுது தெரிய வரும். இரண்டுமே விஞ்ஞான பகுப்பாய்வுகள், அது பொய் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்வரும் தினங்கள்ல இந்த விசாரணை எவ்வாறு சுயாதீனமாக முன்னெடுக்கப்பட்டு இதில் யார் குற்றவாளி, எதற்காக இவங்க உள்ள போனாங்க, யார் வர சொன்னாங்கன்னு பல்வேறு விஷயங்கள் வெளிவர ஆரம்பிக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாகத்தான் பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, சில இளைஞர்கள் திடீரென இராணுவ முகாத்துக்குள்ள போனாங்களாக இருந்தா, ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, பாதுகாப்பு தேடி வந்தீங்களா, இல்ல தகவல் சொல்ல வந்தீங்களா, என் தேவைக்கு வந்தீங்களான்னு கேட்டு அறிஞ்சாலே தெரிந்து கொள்ள முடியும். ஒருபோதும் இதுவரைக்கும் இராணுவத்துக்குள்ள புகுந்து யாரும் திருடுகின்ற வேலையை செய்ததாக சம்பவங்கள் பதிவாகி இல்லை. காரணம் என்னடா, கட்டமைப்பு அப்படி, அந்த பக்கமும் யாரும் போறது கிடையாது. எனவே இவர்கள் நிச்சயமாக கனவுக்காக போயிருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதுதான் எமது பார்வை. என்னதான் இருந்தாலும் ஒரு பொதுமகன் ஒரு இராணுவ முகாமுக்குள் வருகின்ற பொழுது அன்பாய் ஆதரவாய் பேசி எதுக்கு வந்தீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க கேட்டிருக்கலாம். இரண்டாவது விஷயம் உண்மையிலே திருடுவதற்கு வந்தாலும் அவர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டியதுதான் சட்டவாக்கம். இந்த விடயங்கள் தெரியாமலா இந்த இராணுவ வீரர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற சந்தேகமும் இருக்கிறது. எதற்காக 7:30 மணிக்கு பிறகு போன் பண்ணி வர சொன்னாங்க, ஏன் இவர்கள் இந்த பொழுதில் அதை பெறுவதற்கு போனாங்க? ஒரு அரசு நிறுவனம் அகற்றப்படுவதாக இருந்தாலும் அது இருக்கிற தகரமாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், அது அரசு சொத்து, அது எவ்வகையில் முன்னெடுக்கப்படணும் என்ற விதிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. இது என்ன நடந்த ஏது நடந்த என்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக விசாரணையில் தெரிய வரும். இராணுவத்தினருக்கும் பொதுமக்களுக்குமான இடைவெளி இது கூடுவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகம். இன நல்லிணக்கம் பற்றி யுத்தத்துக்கு பிறகு பல்வேறு கட்டங்களில் பேசுகிறோம். எனவே பொறுப்புடன் நடக்க வேண்டிய பொறுப்பு இராணுவத்தினருக்கும் இருக்கு என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. என்னதான் இருந்தாலும் இராணுவம் என்பது மக்களை காக்கின்றவர்கள், பிரச்சனையின் போது பொறுமையா அந்த விடயங்களை கையாள வேண்டியவர்கள். இன்று ஒரு குடும்பஸ்தர் 32 வயது மதிக்கத்தக்க ஒரு குடும்பஸ்தர் இப்போது உயிர் துறந்திருக்கிறார். எனவே ஒரு குழந்தை அனாதையாக நிற்கிறது, ஒரு தாய் விதவையாக
ஆக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்து பூரணமான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானசார தேரர் சில தினங்கள் ஓய்வு எடுத்துட்டு மீண்டும் பல்வேறு விஷயங்களை பேச ஆரம்பிச்சுக்கிறாரு. 2 தினங்களுக்கு முன்னால பத்திரிகை மாநாடு நடத்திருக்கிறாரு. அது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாவனல்ல பிரதேசத்துல மஸ்ஜிதுல் ஹுதா என்ற ஒரு பள்ளியில ஒரு இஜ்திமா நடந்தேறி இருக்கிறது. இதனுடைய கருப்பொருளை இளைஞர்களை மூலச்சலவை செய்வதற்கான ஏற்பாடு ஜமாத்தே இஸ்லாமி செய்திருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் நாங்கள் சொல்லி இருந்தோம், இது பற்றி பேசக்கூடாது என்று நான் இருந்தேன். இருந்தாலும் நாடு பற்றிய கவலையும் துக்கமும் என்னுள் இருக்கிறது. அதனால் தான் பேச வேண்டிய சூழல் உருவாகியது. கடந்த காலங்களில் போலீஸ், ஜெயிலு, நீதிமன்றம், பிணை அப்படின்னு நிறைய சம்பவங்களை நான் அனுபவிச்சேன். வேண்டாம் என்று ஒதுங்கி இருந்தால் முடியாது. நாட்டை வளப்படுத்தணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால பேச வேண்டி இருக்கிறது. நாங்கள் பேசுறதை யாரும் கேட்குறாங்க இல்லை அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டே போனாரு. கடந்த காலங்களில் என்ன பேசினாரோ, அடிப்படைவாதம், பயங்கரவாதம், மீண்டும் தாக்குதல் நடக்க போகுது, இப்படியான விடயங்கள் நடக்க போகுது, முன்னும் சொன்னோம் இப்போதும் சொல்கிறோம், யாரும் கேட்பதற்கு இல்லை, இதை எங்கு சொல்வது என்பது தெரியாது என்ற பல்வேறு விஷயங்களை அளக்க ஆரம்பிச்சாரு. பிராந்தியங்களில் ஜமாத்தே இஸ்லாமி அவங்களுடைய இஜ்திமாக்களை நடத்தி வருகின்ற அந்த அடிப்படையில் மாவட்ட பிராந்தியம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் அவங்க, டாக்டர் ஷாஃபி, அதே போன்று டாக்டர் ரைஸ் போன்றவர்கள் வளவாளர்களா அந்த ஒரு விடயம் நடந்தறியதை பார்க்க முடிந்தது. இவர் என்ன சொல்றாருன்னா, இது குறித்து உளவுத்துறை பார்க்கணும், போலீசார் இது பற்றி தேடணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தாரு. ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது, ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது குறித்த பிராந்தியத்தில் இருக்கின்ற போலீசாருடைய அனுமதி எடுக்காமலோ, அதே போல உளவுத்துறைக்கு தெரியாமல் இந்த விடயங்கள் நடப்பதில்லை. அவர்கள் அனுமதிக்காமல் இது நடந்ததும் இல்லை. எனவே ஏதோ யாருக்குமே தெரியாத ஒரு விடயம் இவருக்குத்தான் இது தெரியும் என்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுக்கிறத பார்க்க முடிந்தது. என்னதான் இருந்தாலும் இவர் இங்கு சொல்ல முனைவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நாட்டின் மீது இருக்கின்ற அக்கறை கிடையாது, இவருடைய வழக்குகளின் மீது இருக்கின்ற அச்சத்தில் தான் இதை செய்ய நினைக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜபக்சர்கள் ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வந்த உடனே நிலுவையில் இருக்கின்ற வழக்குகள், பிணையில் வந்த வழக்குகள், இன்னும் எத்தனையோ கேசுகள் இருக்கின்ற இந்த விடயங்களை எப்படியாவது மூடி மறைச்சிடலாம். எனவே அரசியல்வாதிகளுடைய ஆசீர்வாதத்தோட வாழ்ந்துடலாம் என்ற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்குது. அதனால ராஜபக்சர்கள் ஆட்சிக்கு வரணும் என்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்குது. அதனால ராஜபக்சர்களை ஆட்சிக்கு கொண்டு வரணுமாக இருந்தா அதுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு துருமுச்சீட்டு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்தாச்சு, அது முஸ்லிம் பயங்கரவாதம், அடிப்படைவாதம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டா 2019 ஆண்டுக்கு முன்னால இருந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டா அள்ளி கொடுத்துருவாங்க ராஜபக்சர்களுக்கு வாக்குகள் என்றதுனால இப்ப அந்த ஒரு விஷயத்தை அவர் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். நாட்டுல பேசப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. இப்ப கடந்த காலங்களில் நாங்க திருப்பி பார்த்தோமாக இருந்தா, பாத்தாள குழுக்களுடைய சூட்டு சம்பவங்கள், மாறி மாறி படுகொலை செய்கின்ற சம்பவம், ஆயுத கலாச்சாரம் உருவாகியாச்சு, போதைப் பொருட்கள் தாராளமாக விற்கின்ற சூழல் உருவாகி இருக்குது. இதுல முழுக்க சூட்டு சம்பவங்களோட சம்பந்தப்பட்டவர்களும் இளைஞர்கள், இலக்கு வைக்கப்பட்டவர்களும் இளைஞர்கள் என்பது தெரியுது. இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை பயன் இப்படி அமையுது, நாடு இந்த இடத்துக்கு போயிருக்குது. எனவே பன்சலைகளினூடாக, தர்ம போதனைகளினூடாக ஞானசார தேர்வுகள் எவ்வளவு பேச வேண்டியது இருக்குது, பன்சலைகளினூடாக எத்தனையோ சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. புனர்வாழ்வுக்கு யார் அனுப்பணும், இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, தொழில் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனை என்ற விஷயங்கள் பேசி தீர்க்க வேண்டிய, உபதேசத்தின் அடிப்படையில் சீர்திருத்த வேண்டிய பணியெல்லாம் விட்டு போட்டோம். எதற்காக இது குறித்து இப்போது பேசவும் அங்கலாய்க்கவும் ஆரம்பிச்சார் என்பது நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனை வந்தாச்சு, எனவே ராஜபக்சர்கள் தான் இதுக்கு பொருத்தமானவங்க என்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அவரை இலக்கிய தவிர நாடோ, நாட்டு இளைஞர்களோ, இவர்களுடைய வாழ்க்கையோ, எதிர்கால சொத்து இளைஞர்கள், இவர்களை பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்குது. நமக்கு வேறு நாடுகள் கிடையாது. பௌத்த நாடு என்ற வகையில் இந்த ஒரு நாடு தான் இருக்கிறது. நம்ம எங்க போவோம்? இந்த நாட்டினுடைய சொத்துக்கள், இளைஞர்கள், இவர்களை பாதுகாக்கின்ற சேர்த்துட்டங்களை செய்யலாம் என்ற எந்த ஒரு விஷயமும் இவர் பேசல. செம்மணி புதைக்குழி சம்பந்தமான விஷயங்கள், அது யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்களே கிடையாது. அப்பாவி குழந்தைகள், பெண்கள், குடும்பத்துல புதைக்கப்பட்ட விஷயம், இது சம்பந்தம் ஒரு வார்த்தை கூட அவர் பேசினது கிடையாது. எனவே தேசிய பிரச்சனை என்று எவ்வளவு விடயங்கள் பௌத்த மதகுருமாரால் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. இளைஞர்களோட வாழ்க்கை பற்றி, பாத்தாள குழுக்களுடைய செயற்பாடு பற்றி, பன்சலினூடாக செய்ய வேண்டிய செயற்பாடுகள் எத்தனையோ இருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, வெறுமெனே சிறுபான்மை இருக்கின்ற முஸ்லிம்களையும் தமிழர்களையும் சீண்டி பார்க்கின்ற ஒரு செயற்பாடை காலகாலமாக இவர் செய்து வருவதை பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இதை பேசுவதற்கு இவருக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது என்பதா. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசாரணைக்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்களுடைய பரிந்துரையில ஒன்று இவருடைய பொதுமன சேனை என்ற அமைப்பை தடை செய்யணும். இதுவரைக்கும் அது தடை செய்யப்படல. இவர் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டு மீண்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் மண்பங்களை கக்கி
மாற்று மதத்தவர்களிடையே இது சம்பந்தமான சந்தேகங்களையும் உண்டு பண்ணுகின்ற வேலையை தான் காலகாலமாக செய்து வருகிறார். எனவே அரசு இவர் விஷயத்தில் குறித்த நடவடிக்கை எடுப்பதுதான் இன்றைய காலகட்டத்துக்கு சாலச் சிறந்ததாக இருக்கும் என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. என்னதான் இருந்தாலும் ஒரு இன நல்லுறவை கட்டியெழுப்ப வேண்டிய, இன நல்லுறவை பேண வேண்டிய ஒரு சூழலிலே இது போன்ற கருத்துக்கள் நிச்சயமாக அடிமட்டத்தில் இருக்கின்ற மாற்று மதத்தவர்களிடையே முஸ்லிம்கள் பற்றிய தப்பு அபிப்பிராயத்தையும் உருவாக்கும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. இந்த விடயங்கள் குறித்து அரசு கூடிய கவனம் செலுத்தட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.